ஃபர்ஸ்ட் காலுங்க நம்ம வழியா இருக்குன்ட்டு திருப்பூர் அங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முற்பாடு ஒரு மாசம் கொஞ்சம் சிரமமா போச்சுங்க. பாக்கர் வச்சு தான் நடந்துகிட்டு இருந்தா. கூட ஒருத்தர் துணைக்கு வெளியில கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு அப்படியெல்லாம் இருந்ததுங்க. அதனாலதான் 2வது அந்த 7 வருஷம் பண்ணாமையே விட்டுட்டு MM ஹாஸ்பிட்டல்ல இருந்து சென்னிமலையில ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க ராதா கல்யாண மண்டபத்துல. அதுல போய் கலந்துக்கிட்டேன். சிவகுமார் டாக்டர் தான் சொன்னார், தேய்மானம் ஜாஸ்தியா இருக்குது, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. அதே அன்னைக்கு என்னை நீங்க வர்றதுன்னா இப்பவே கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னார். நான் இல்லைங்க சார், நான் வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன்ட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க. அப்பா கால் வலி மூட்டுக்கு நாமக்கல் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்ட்டு அங்கே போயிருந்தேங்க. அங்கே போனதே டாக்டர் இந்த மாதிரி ரோபோ ஆப்ரேஷன் பண்ணுறவனும் அதை பற்றி எல்லாம் நல்லா சொன்னாருங்க. அதே மாதிரி தான் செஞ்சாருங்க. நான் பண்ணது அப்போ ரொம்ப சிரமப்பட்டுங்க. அதாவது ஒரு மாசம் வாக்கர் வச்சு நடந்துக்கிட்டு ரொம்ப சிரமமா தான் இருந்தது. எனக்கு அந்த பயத்தில் தானுங்க ஆப்ரேஷனே பண்ணாமையே இருந்துகிட்டு இருந்தேன். இல்லைன்னா 7 வருஷம் விட்டுருக்க மாட்டேன். இங்க பார்த்த உடனே டாக்டர் சார் சொன்னாரு, இந்த மாதிரி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க அருமையா பண்ணி விட்டுறோம்னு சொன்னாரு. ஆப்ரேஷன் ரோபோட்டிக் முறையில நல்லா அருமையா பண்ணிக்கிட்டாங்க. நான் கூட பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல மெத்தடுங்க அது. டாக்டர் என்ன சொன்னாரு, நீங்க அப்படியே இந்த லைன்ல நெட்ல 3 தடவை 4 தடவை நடப்பீங்களா அப்படின்னாரு. நானும் நடந்து போனேன். நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. படி ஏறுவீங்களா அப்படின்னாரு. படி ஏறும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சைடுல அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லாவே போயிட்டு கீழே வந்த உடனே தட்டி கொடுத்து, ஓகே சாயந்தரம் நீங்க கிளம்பலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. நான் சில பேர்த்துக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கால் வலி உள்ளவங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த ஆசிரியருக்கு போங்க, அருமையா செய்து கொடுப்பாங்க, எனக்கு அருமையா இருக்குது பாருங்க அப்படின்னு காலை காமிக்கிறது. ஆனா சிவகுமார் டாக்டர் அருமையான டாக்டர். மனப்பூர்வமா சொல்றேன், நல்லா செய்தாரு. நல்ல கவனிப்பு. ஆஸ்பத்திரியில நர்ஸுகள்லாம் உண்மையிலேயே எங்க பேத்தி மாதிரி நல்லா தாத்தான்னு அடிக்கடி ஒடியாரு கவனிக்கிறது, எப்படி இருக்குது என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா கவனிச்சாங்க. ஆஸ்பத்திரியில இருந்த மாதிரியே எனக்கு தெரியல. இந்த கால் தொல்லை எனக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சுங்க. நான் செய்யற தொழில் எல்லாமே ஸ்லோவாயிடுது, முடியல. ஆனா பண்ணினதுக்கு முற்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையா இருக்குது. மற்றபடி நான் செய்யற தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் நல்லாவே செய்யறேன். எல்லா தொழிலையுமே கிட்டத்தட்ட ஈடுபடுறேன். ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு வேற தொந்தரவையெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தோட்டத்துக்குள்ள தண்ணி கட்டுறதுங்க, ஆடு மாடு மேய்க்கிறது, பவர்லூம் பட்டறையில் எப்பவும் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க. இது நாள் வரைக்கும் எந்த தொந்தரவும் நல்லா இருக்கிறாங்க. தனி ரூம் கொடுத்துங்க. மற்ற பக்கமெல்லாம் அந்த சௌகரியம் இல்லைங்க. இங்க நல்ல முறையில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் முறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பழைய மெத்தேடு மாசக்கணக்கில் நான் சிரமப்பட்டேன். ஆனா இது ஒரு நாள் கூட சிரமமே படல. நடக்கிறக்கோ, வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கோ, என்னுடைய மாமூல் வேலைகளை செய்யறக்கோ சிரமம் எல்லாம் அப்படி இல்லை. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். MM ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி.